கம் ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனி ஆணி முகத்தனி இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றணி நந்தி மகந்தனி ஞான கொழுந்தினி புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி. பாடி திருநாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தார் போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை திருவடி வணக்கம். இது இப்பொழுது நமக்கு முதல் வகுப்பாக சித்தியார் எடுக்கிறதா இருக்கிறாங்க. போன தொகுப்பு சித்தாந்த தெளிவுன்னு சொல்லிட்டு சித்தாந்த தெளிவில பத்தி முழுசா நமக்கு எல்லாரும் உணர்ந்தோம். அந்த பல மாதங்களாக அதை எடுத்து முடித்தாரு. இந்த வகையில ஐயா சித்தியார் எடுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில இன்னைக்கு முதல் வகுப்பாக இறைவன் திருவிழால கூட்டு வைக்கப்படுகிறது. ஐயா கேட்டாரு, இது 3 ஆண்டுகள் ஆகுமாமா, இது எப்படிமா பொழிப்புரையெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாரு. ஐயா முதல்ல நான் 3 சொல்லிட்டார். அப்புறம் நூல் எடுத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது அவ்வளவு பாடலுக்கு எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்றதுனால ஐயா நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட இருக்கணும். முதல்ல நம்ம எல்லாருமே அடியாரெல்லாம் விண்ணப்ப வைப்போம். ஐயாவுக்கு 83 முடிஞ்சு 84 ஆரம்பிக்க போது. இருந்தாலும் நமக்கோசரம் இந்த வயதுலயே நமக்கு எடுக்கிறதா அந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு. முடியுமான்னு கேட்டு கண்டிப்பா இறைவன் திருவள்ளுவ நல்லபடியா கூட்டி வைப்பார் நமக்கு பெருமான். அதனால இந்த சித்தியார் எல்லாருமே நீங்க விண்ணப்ப வச்சுங்க, நம்ம முழுதுமா பயனடையணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஐயா கருத்துரை மட்டும் நான் சொல்றேன். பொழிப்புரை சொன்னா நிறைய நாட்கள் 3 ஆண்டுகள் ஆகும். எளிமையா நம்ம மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன், விருப்பப்படுறேன் அப்படின்னாரு. சரி, அவர் பாணியிலே அவர் சொல்லட்டும். நம்ம சிற்றறிவுக்கு இவ்வளவுதானே விளக்கம் கிடைக்கும், விளக்கம் பெற முடியும் நம்மளால. அதனால நமக்கு தகுந்த மாதிரிதான் ஐயா வகுப்பு எடுக்கிறாரு. அதனால அடியாரெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு புரியலன்ட்டு போயிட வேண்டாம். எல்லாருமே வாங்க. புக்கு இல்லாதவங்க எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் புக்கெல்லாம் நாங்க அனுப்பி வைக்கிறோம். ஐயாட்ட புக்கு நிறைய இருக்குன்னாரு. உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அடியன் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி புக்கு வீட்டுக்கே வாசப்படியிலே கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்றேன். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட புக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேணாம். புக்கு வேணும்ன்றவங்க சித்தியார் புக்கு வேணுமா எனக்கு அப்படின்னா நான் அனுப்பி விடுறேன். உங்களுக்கு பேர் கொடுங்க, தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நல்லா அனுப்பி விடுறேன். அந்த வகையில இன்னைக்கு முதல் இறைவன் திருவருளால இன்னைக்கு முதல் தொகுப்பு ஆரம்பம். ஐயா வாருங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கருவாய் கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி.
சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் மெய் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, அடியேன் மூன்றாவது தொகுப்பாக ஊத்தங்கரையிலே சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் மூன்றாவது தொகுப்பாக ஆரணியிலே திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவிடைகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுக்கு இந்த 6-8-26 வந்தால் அடியேன் 82 வயதை பூர்த்தி செய்து 83 தொடங்குகிறேன். இந்த வயதான காலத்திலே ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு உங்களோடு இப்படியெல்லாம் தொடர்பு கொண்டு அருமையான சித்தாந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வணக்கத்துக்குரிய பிரேம அம்மையாருக்கும் அவருடைய சகோதரி செல்வி அம்மையாருக்கும், இந்த நிகழ்வை மிக அற்புதமாக பதிவு செய்து கொண்டு வரும் வணக்கத்துக்குரிய சாருமதி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த குழுவிலே ஒரு பேர் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு உங்களுக்கு தோன்றிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டுக்கொண்டு எனது வாய்ப்பை இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் உங்களுடைய அந்த ஆர்வத்திற்கு அடியேன் தாழ்படுகிறேன். இன்று நாம் சித்தாந்த தெளிவில் என்ற தலைப்பிலே ஒரு எல்லா சாத்திர நூல்களையும் சேர்ந்த கருத்துக்களை சிந்தித்துவிட்டு சிவஞான சித்தியார் என்ற நூலை சிந்திக்க இருக்கிறோம். இறைவன் திருவருளாலே இது நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்பதை பிரார்த்தித்து பெருமானை வணங்கிக் கொள்கிறேன். 6 விகுதி கொண்ட ஒரே நூல் சித்தியார் தான். 6ன்னா பெருமையை சொல்றது, உயர்வை சொல்றது சொல்லுவாங்க. சித்தியார் அப்படின்னா அந்த உயர்வை சொல்வதற்கு சொல்றது. சித்தியாரை பத்தி ஒரு பழமொழி இருக்குங்க. தருமை ஆதீன குரு முதல்வர் ஞான சம்பந்தர், குருஞான சம்பந்தர் என்ன சொல்றார்? பார் விரித்த நூல் எல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். பாருன உலகம், பார் விரித்த நூல் எல்லாம், உலகத்தில் உள்ள நூல்களை எல்லாம் நாம் கற்றறிய வேண்டாம். அதற்கு மாறாக சித்தியிலே ஒரு விருத்த பாதி போதும். ஒரு விருத்தனா ஒரு 4 வரி பாட்டு, அதுல 2 வரி படிச்சா போதும். உலகத்தில் உள்ள நூல்கள் சொல்ற கருத்தெல்லாம் இது சொல்லுதுன்ற. பார் விரித்த நூல் எல்லாம் பார்த்தறிய, பார் விரித்த நூல் எல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். உலகத்திலே நிறைய நூல்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் நம்ம படித்து தெரிந்து கொள்கிற செய்திகளை எல்லாம் சித்தியாரிலே ஒரு 2 வரியை படித்தாலே போதுன்ற. அப்ப அந்த உயர்வை சொல்லுகிறார். அதே மாதிரி தாய்மான சுவாமிகள் பாதி விருத்தத்தால் இந்த பார் விருத்தமாக, பாதி விருத்தத்தால் இந்த பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை சாரும் நாள் என்னாலும். பாதி விருத்தத்தால் இந்த பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை சாரும் நாள் என்னாலும். அதாவது பாதி விருத்தத்தாலே 2 வரியாலே இந்த உலகம்
விளக்கம் பெற அப்படிப்பட்ட சாதித்தவருடைய திருவடியை நான் எப்ப சேருவேன்றார். தாய்மானவரே பெரிய ஒரு நிலையில உள்ளவர். அவர் என்ன சொல்றார், 2 வரியிலே இந்த உலகத்தை விளக்கம் பெறுவதற்கு, உலக மக்கள் விளக்கம் பெறுவதற்கு உள்ள செய்திகளை கொடுத்து விட்டாரு. அவருடைய திருவடியை நான் எப்ப சேருவேன்றார். அருள்நந்தி சிவம் பாதி விருத்தத்தாலே பார் விருத்தமாக 2 வரியில இந்த உலகம் விளக்கம் பெறுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு நூலை கொடுத்திருக்காரு. உண்மை சாதித்தார், அந்த உண்மையை சொல்லிவிட்டார். அவருடைய பொன்னடிகளை, திருவடிகளை நான் எப்ப சேர முடியும்ன்றார். அப்போ சித்தியாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்குங்க. அதனால்தான் பழமொழியே இருக்கு, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை. சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை. இது 328 பாடல்களை கொண்டதுங்க. இது சுபக்கம் பரபக்கம் என்ற 2 பகுதிகளை கொண்டது. சுபக்கம் என்பது நம்முடைய கொள்கைகளை கூறுவது, பரபக்கம் என்பது பிற மதத்தார் கொள்கைகளை எடுத்து சொல்லி அதற்கு நம்முடைய மதத்தில் உள்ள மறுப்பை சொல்றது. சுபக்கம் என்பது நம்முடைய கொள்கைகளை சொல்றது, பரபக்கம் என்பது பிற மதத்தார் கொள்கைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு நம்முடைய மதத்திலே உள்ள கருத்துக்களை எடுத்து சொல்லி அவர்களை மறுப்பது. நாம இப்ப சிந்திக்க போறது சுபக்கம். இதுல முதல் பாடல் கணபதி வணக்கம், காப்புங்க. பொதுவாகவே எந்த நூலை ஏற்றினாலும் காப்பு செய்யுள் ஏற்றுவது வழக்கம். ஏனென்றால் விநாயகப் பெருமான் முழுமுதற் கடவுள். நாம் எந்த செயலை தொடங்கினாலும் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு தான் தொடங்க வேண்டும். ஆகவேதான் எல்லா நூல்களை எந்த புலவர்களோ அல்லது ஆசிரியர் பெருமக்களோ ஏற்றினாலும் முதல் பாடல் காப்பு செய்யுள் விநாயகரை வேண்டுவார்கள். அதே போல இங்கே அருள் சிவமும் விநாயகப் பெருமானை வணங்குகிறார். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டு அம்பிறை இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருமுடியிலே கங்கையையும் வளைந்த அழகிய பிறையும் கொன்றை மாலையையும் அணிந்த சிவபெருமான் தந்தருளிய மூத்த பிள்ளையார். பெருமான் திருமுடியில் என்ன இருக்குங்க? திருமுடியிலே கங்கையை வைத்திருக்கிறார், வளைந்த அழகிய பிறையை வைத்திருக்கிறார், பெருமான் கொன்றை மாலையை அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் தந்தருளிய மூத்த பிள்ளையார் அவர்தான் விநாயகப் பெருமான். அவருடைய இயல்பை சொல்றார். முதல்ல பெருமானுடைய இயல்பை சொன்னார். சிவபெருமான் திருமுடியிலே கங்கையை சூடியிருக்கிறார், வளைந்த பிறையை வைத்திருக்கிறார், கொன்றை மாலை சூடியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் தந்தருளிய மூத்த பிள்ளையார் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுடைய இயல்பை சொல்றார். அவருக்கு என்ன? ஒற்றை கொம்பு. ஒற்றை கொம்புனா உடையாத தந்தம், 2 அகன்ற செவிகள், 3 மதங்கள், தொங்குகின்ற திருவாய், 5 கரங்களையும் உடையவர். இப்ப விநாயகப் பெருமானுடைய உருவத்தை சொல்றார். ஒற்றை கொம்புனா உடையாத தந்தம், 2 அகன்ற செவிகள். ஏன் அகன்ற செவிகள் சொல்றாங்கன்னா, யானைக்கு ஏன் அப்படி அகன்ற காது இருக்குன்னா, உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் எல்லாம் தங்கள் குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம் பெருமானிடம், விநாயகப் பெருமானிடம். அந்த குறைகளை எல்லாம் கேட்பதற்கு பெரிய காதுகளை வைத்திருக்கிறாராம். 3 மதங்கள், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளை மதங்களாக குறியிடுவார்கள். அதாவது நமக்கும் இச்ச சக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, கிரியாசக்தி இருக்கு. அதே மாதிரி பெருமானுக்கும் இச்சா சக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, கிரியாசக்தி இருக்கு. இறைவனுக்கும் அந்த 3 இருக்கு, நமக்கும் அந்த 3 இருக்கு.
இந்த மூன்று இருந்தால்தான் ஒரு செயல் நடைபெறும். எந்த செயலை செய்வதற்கும் முதல்ல விருப்பம் வேண்டும், இச்சை வேண்டும். முதல்ல எந்த செயலை நாம் தொடங்க வேண்டும் என்றாலும் அந்த செயலை தொடங்குவதற்குரிய ஒரு விருப்பம் நம் மனதிலே எழ வேண்டும். அதுதான் இச்சா சக்தி. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் அளவுக்கு நமக்கு அறிவு இருக்க வேண்டும். நாம் எதை பற்றி பேசப் போகிறோமோ அந்த செய்திகளை சொல்வதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். இது இரண்டால் மட்டும் போதாது. இச்சையும் ஞானம் இருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய உடலிலே தெம்பு இருக்கணும், கிரியை இருக்கணும். ஞானமும் இருக்குது, விருப்பமும் இருக்குதுன்னா அந்த செயல் நிறைவேறாது. அந்த செயலை நிறைவேற்றுவதற்கு உரிய உடலிலே தெம்பு வேண்டும். அதான் கிரியா சக்தின்ற. அந்த மூன்று சக்திகளை மூன்று மதங்களாக குறிப்பிடுகிறார்கள். 4 வாயின தொங்குகின்ற வாய். பெருமானுடைய அந்த யானை வாயை பார்த்தீங்கன்னா அப்படி தொங்கும். 5 கரங்கள் உடையவர். யானைக்கு 4 கால்கள், தும்பிக்கு ஒரு கால்கள் சொல்லுவாங்க. இப்ப விநாயகப் பெருமானை ஐங்கரன் என்று சொல்வார்கள். 5 கரங்களை உடையவர் சொல்லுவாங்க. யானைக்கு 4 கால்கள், தும்பிக்கு ஒரு கால். அப்படிப்பட்ட ஒப்பற்ற விநாயகப் பெருமான், அவரை நாம் உருகிய உள்ளத்தோடு அன்பால் இடைவிடாது இரவும் பகலும் அவரது திருவடிகளை வணங்கினால், இப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை உருகிய உள்ளத்தோடு அன்பால் இடைவிடாது இரவும் பகலும் வணங்குவோருது சிந்தை திருகை ஓட்டுவார். சிந்தை திருகுன்னா நம்ம மனதிலே உள்ள கோணல். திருகு என்றால் கோணல். அது நமக்கு ஆணவம். நம்மகிட்ட இருக்க கோணல் என்ன? ஆணவம் தான். எல்லாவற்றுக்கும் நான் 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 என்று சொல்றோமே, அது இந்த ஆணவம் தான் நமக்கு கோணல். பெருமானுடைய திருவடிகளை வணங்கினால் நம்மிடம் உள்ள ஆணவத்தை விலக்கி நாம் பெருமான் திருவடி சேர்வதற்குரிய வழியை நமக்கு காட்டுவார். அதற்கு மேலும் பிரம்மன், திருமால் போன்ற பதங்களும் ஒரு பொருட்டல்ல நினைப்புக்க வச்சிருவாராம். அவருடைய திருவடியில் நாம் அன்போடு வணங்கினால், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்கினால், பிரம்மன், திருமால் போன்ற தெய்வங்களின் பதங்களும் ஒரு பொருட்டல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு கொடுப்பாராம். யாவற்றுக்கும் மேலான வீட்டன்பத்தையும் அடியார்கள் கொடுப்பாராம். ஆகவே சிவபெருமான் அப்படிப்பட்டவர் சொன்னார். அவருடைய பிள்ளையார் எப்படிப்பட்டவர் சொல்லி, அந்த பிள்ளையார் திருவடிகளை நாம் இரவு பகலும் தொடர்ந்து வணங்கி வந்தால், அன்பாக வணங்கி வந்தால், நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான வீட்டின்பத்தையும் தருவார். பிரம்மன், திருமால் போன்ற பதங்களும் ஒரு பொருட்டல்ல என்ற நிலையை உருவாக்குவார். ஆக விநாயகப் பெருமானை நம் அன்போடு தொழ வேண்டும் என்பதாக இந்த பாடலிலே குறிக்கிறார். இது திருகு என்பது ஆணவம். திருகு ஓட்டும்னா ஆணவத்தை நீக்குவார்னு அர்த்தங்க. சிந்தை திருகுனா மனதிலே இருக்க கோணல். திருகுனா கோணல் அர்த்தம். அது நம்ம இங்கே ஆணவம்னு வைத்துக் கொள்ள வேண்டும். வாரணம்னா யானை முகம். பெருமானுக்கு யானை முகம். 4 வாயின தொங்குகின்றவாய். அந்த மும்மதம் என்பது இச்சா ஞான கிரியை குறிக்கும். உருவு ஓட்டம்னா அந்த அயரா அன்பில் அரண்கால் செல்லுமேனுமே, அது போன்ற நிலை. எப்பொழுது சதா சர்வகாலமும் பெருமானுடைய திருவடியை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு வீட்டின்பத்தை கொடுப்பார். பிரம்மன், திருமால் போன்ற ஒரு பதங்களும் ஒரு பொருட்டல்ல என்ற ஒரு நிலையை உருவாக்குவார். 2வது பாடல்ங்க, இது சிவபெருமான் வழிபாடு சொல்றாங்க. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம்.
முதலே விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்கினார். இப்போ பெருமானை வணங்குகிறார். இதுல மாதவ சிவஞான முனிவர் சிவஞான பாடியத்தை, அந்த சிவஞான போதத்துக்கு மாபாடியம் அருளிய மாதவ சிவஞான முனிகள் என்ன சொல்றார்? எல்லா சமயங்களும் சிவபெருமானால் செய்யப்பட்டவையே என்று கூறுகிறார். அதாவது உலகத்திலே உள்ள பல மதங்கள் இருக்கின்றன. இப்போ நமக்கு தெரிந்து இந்து மதம், வைணவ மதம், கிறிஸ்தவ மதம், அப்படி முகமது மதம், நிறைய மதங்கள் இருக்கு. இது எல்லாமே சிவஞான முனிவர் என்ன சொல்றார்? இவை எல்லாமே இறைவனால அருளப்பட்டதுதான். இதெல்லாம் படிநிலைகள்ன்றார். உலகத்தில் உள்ள அனைத்து சமயங்களும் படிநிலைகள். இந்த சைவ சமயம் இருக்கு பாருங்க, நம்மள்தான் கடைசியில் மேல இருக்க படி. இப்ப இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனா 18ஆம் படின்றாங்களே, அது மாதிரி நம்ம சைவ சமயம் தான் முடிநிலையாக இருக்கிற கடைசி படி. இதெல்லாம் கீழே இருந்து வந்தாதான் இந்த நிலைக்கு வர முடியுன்றார். ஆகவே எல்லா சமயங்களும் பெரும்பாலும் அருளப்பட்டதா சொல்றார். சமயங்களை 4 வகையா பிரிச்சிருக்காங்க. இது முதல்ல நம்ம அந்த சித்தாந்த தெளிவில் சிந்தித்து விட்டோம். அது புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்ற 4. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று 4 விதமா பிரிச்சிருக்கார் மாதவ சிவஞான முனிவர். இதுல ஒவ்வொரு மதத்தாரும் அவங்க ஒவ்வொரு கடவுளை, தெய்வத்தை வணங்குகிறார்கள். இந்த 24 மதங்களும் ஒவ்வொரு தெய்வத்தை அவங்க வணங்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் வேதங்களாலும் ஆகமங்களாலும் கூறப்பட்ட பொருளுக்கு அப்பாற்பட்டதாகவும் நம்முடைய அறிவினால் நானது பேரொருளால் நிறைந்து உயிர் தொகுதிகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகின்ற சிவபெருமானே அனைவருக்கும் முழு முதற் கடவுள். அதாவது 24 சமயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சமயத்தாரும் ஒவ்வொரு கடவுள், தெய்வத்தை தெய்வம் வேறு, கடவுள் வேறுங்க. தெய்வம் என்றால் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது. கடவுள் என்றால் பிறப்பு இறப்பு இல்லாதது. அப்படி கடவுள் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர் சிவபெருமான் மட்டும்தான். ஏனென்றால் அவர்தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர். அது நம்ம சொல்றங்க. ஆனா பிற அந்த மதத்துல இலக்கியம் இருக்கு பாருங்க, சிலப்பதிகாரம் சொல்லுது. சிலப்பதிகாரம் சமண காப்பியம். அது என்ன சொல்லுது? நம்ம இறைவனை பத்தி, சிவபெருமானை பத்தி, பிறவா யாக்கை பெரியோன்னு சொல்லுது. அதாவது நம்ம சிவனே உயர்வா சொல்றோம். நம்ம சம்பந்தப்பட்ட சைவ சமயம் அதற்கு உரிய கடவுள் சிவபெருமான் என்பதாக நம்ம அவரை உயர்வா சொல்றோம். அது இயற்கை. ஆனால் பிற மதத்தார், பிற அந்த சமண காப்பியம் சிலப்பதிகாரம், அதை பாடிய இளங்கோவடிகள் சொல்றார் சிவனை பற்றி, பிறவா யாக்கை பெரியோன்றார். பிறவானா பிறவாதவர், யாக்கைனா உடம்பு, பெரியோர் அப்படிப்பட்ட பெரியவர். பிறக்காதவர் இறக்காதவர் அர்த்தம். ஆகவே கடவுள் என்பது பிறப்பு இறப்பு இல்லாதது. தெய்வம் என்றால் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது. இந்த 4 வகை சமயங்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குகிறார்கள். அவங்க எப்படி வணங்கினாலும் அவற்றுக்கெல்லாம் மேலானவர் நம்முடைய சிவபெருமான் தான். அவர் தான் அனைத்திற்கும் முதற் கடவுள் அப்படின்ட்டார். அதனால தான் சித்தியார்ல இன்னொரு பாடல்ல, பின்னால வரக்கூடிய பாடல்ல நம்ம இந்த சித்தியார்லே சொல்றார், சிவம் அருள் சிவம் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய அங்கே மாதொரு பாகனார் தான் அருள்வார்ட்டார். யாதொரு தெய்வம் கொண்டீர்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடு தெய்வமாக கொண்டாலும் அத்தெய்வமாகிய அங்கே அந்த தெய்வத்தின் மூலமாக மாதுரு பாகனார் தான் அருள்வார்ட்டார். சித்தியார்ல பின்னால வருது இந்த பாடல். ஆகவே உலகத்தில் உள்ள மக்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதற்கு எல்லாமே அருள் கொடுப்பது சிவபெருமான் தான். எல்லா மதங்களுக்கும் அவர் தான் அருள் கொடுக்கிறார். அவரே யார் யார் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் மூலமாக அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு
அவங்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆகவே பிற சமயங்களிலே இப்போது இருப்பவர்கள் எல்லோருமே முடிவிலே சைவ சமயத்தை சார்ந்தேதான் முக்தி பெற முடியும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். பிறந்த உயிர் முக்தி அடைந்தே ஆக வேண்டும். எல்லா உயிர்களும் முக்தி அடைந்தே ஆக வேண்டும். ஆனால் முக்தி கொடுப்பது சிவபெருமான் மட்டும்தான். வேற எந்த கடவுளாலும் தெய்வத்தாலும் முக்தி கொடுக்க முடியாது. ஆகவே முக்தி கடவுள் என்றாலே அது சிவபெருமான் தான். பிற மதங்களிலே இருப்பவர்கள் எல்லாருமே இந்த சைவ சமயத்திலே வந்துதான் முக்தி அடைய முடியும். இப்பொழுது கிறிஸ்துவ மதத்தில் இருக்கலாம், அது இஸ்லாம் மதத்தில் இருக்கலாம், அது சீக்கிய மதத்தில் இருக்கலாம், சமண மதத்தில் இருக்கலாம், புத்த மதத்தில் இருக்கலாம், இன்னும் பல மதங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத மதங்கள்லாம். அப்படிப்பட்ட மதங்களிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோருமே முடிவிலே சைவ சமயத்தை சார்வதற்குரிய பிறப்பை எடுத்து அதன் மூலம்தான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவேதான் மற்ற சமயங்கள் எல்லாமே சைவ சமயத்தை அடைவதற்குரிய படிகள், முக்தி அடைவதற்குரிய படிகள் இட்டாங்க. ஒவ்வொரு படியா கடந்து வந்து முடிவாக இந்த சைவ சமயத்திலே நாம நிற்கின்றோம். அப்படிப்பட்ட சிவபெருமான் திருவடிகளை நம் தலை மீது சூட்டி வணங்குவோன்றார். பெருமாண்டி திருவடிகளை நம்முடைய தலை மீது சூட்டி வணங்குவோன்றார். இதுல இந்த 6 சமயத்தை சொன்னும் அந்த சமயங்களை பேரை சொல்றேங்க. அந்த புறப்புற சமயம்னா உலகாயதம், மாத்திமிகம், யோகசாரம், வைபாடிகம், சௌத்திராந்திகம், ஆறுகதம். அதாவது புறப்புற சமயம்னா உலகாயதம் 1, மாத்திமிகம் 2, யோகசாரம் 3, வைபாடிகம் 4, சௌத்திராந்திகம் 5, ஆறுகதம் 6. அப்ப புறப்புற சமயத்தில் 6 சமயங்கள் இருக்கு. உலகாயதம், மாத்திமிகம், யோகசாரம், வைபாடிகம், சௌத்திராந்திகம், ஆறுகதம். இது 6ம் புறப்புற சமயங்கள் அர்த்தம். புறச்சமயம் இருக்கு அடுத்தது. இதுல 6 இருக்கு. அவை தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பஞ்சராத்திகம். இது புறச்சமயம் 6. தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பஞ்சராத்திகம். இது புறச்சமயம் 6. முதல்ல சொன்னது புறச்சமயம், இது புறச்சமயம். அதுக்கு அடுத்தது உள்ளது தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பஞ்சராத்திகம். அடுத்தது அகப்புற சமயம் 3வது. அகப்புற சமயம் இதிலே பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். இது அகப்புற சமயத்தில் 6. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சமயம். இப்ப 3 சமயம் சொல்லியாச்சு. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம் 6. இது 6. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். கடைசியா வர்றது அகச்சமயம். 4வது வருகிற சமயம் அகச்சமயம். இதிலே பாடாணவாத சைவம், பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசாங்கிராந்தவாத சைவம், சிவசாங்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர அபிகாரவாத சைவம், ஈஸ்வர
அவிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். அகச்சமயம் 6 4வது. இதில் பாடான வாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசாங்கிராந்த வாத சைவம், ஈஸ்வர அபிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். இது 4 6 24ங்க. இந்த புறப்புற சமயம்னா என்னன்னு சொல்றார். புறப்புற சமயம் என்ன செய்யுது? நம்ம சித்தாந்தம் என்ன செய்யுதுங்க? வேதத்தையும் ஆகமத்தையும் பிரமாணங்களாக நம்ம கொள்றோம். சைவ சமயம் வேதங்களையும் ஆகமங்களையும் பிரமாணங்களாகனா அதை முற்றிய ஒரு முடிவான நூலாக நம்ம கொள்கிறோம். இந்த வேதங்கள் ஆகமங்கள் இரண்டுமே நாளே அருளப்பட்டவை. இது யாரும் மனிதனாலே அருளப்பட்டவை அல்ல. வேதமும் ஆகமும் இரண்டுமே பெருமானாலே அருளப்பட்டவை. அதனால்தான் இவர் சொல்லுவார், அப்பர் சுவாமிகள் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்ங்கிறார். இரண்டுமே பெருமானால் அருளப்பட்டவை. நம்ம இது ரெண்டையும் முடிவான நூலாக கொள்கிறோம், பிரமாணங்களாக நம்ம கொள்றோம். ஆனா இந்த புறப்புற சமயத்தார் இந்த நூல்கள் பிரமாணங்கள் அல்ல என்பதை மறுக்கிறாங்க. இது எங்களுக்கு பிரமாணம் அல்ல, இந்த நூல் எங்களுக்கு முடிவான கருத்து சொல்வது அல்ல என்று மறுக்கிறாங்க. புறச்சமயம் இருக்கு பாருங்க, அவங்க வேதத்தை உடன்படுகிறார்கள், சிவகங்கை ஏற்க மாட்டாங்க. அவங்க மேல சொல்லுமே புறப்புற சமயம் வேத ஆகமம் ரெண்டுமே அவங்க ஏத்துக்கல, அது எங்களுக்கு ஒத்து வராட்டாங்க. புறச்சமயத்தார் வேதங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ஆகமங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. 3வது அகப்புற சமயம், அவங்க வேதம் ஆகமம் இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அதே சமயம் அதை தழுவி வேறு வேறு நூல்களை அவங்க சிறந்த பிரமாணங்களாக கொள்கிறார்கள். வேதங்களையும் ஆகமங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அதே சமயம் வேறு வேறு நூல் வகைகளை சிறந்த பிரமாணங்களாக கொள்கிறார்கள். அதாவது வேதங்களை ஆகமங்களை ஒத்துக்கொள்கிறார்கள், ஆனால் வேறு வேறு நூல்களை, அவங்க மதத்தில் உள்ள வேறு வேறு நூல்களை பிரமாணங்களாக அந்த கொள்கையாக கொள்கிறார்கள். கடைசியில் வர்றவங்க தான் அந்த நூல்கள் தந்திரங்கள்ன்றாங்க. அவங்களால அருளப்பட்ட நூல்கள் தந்திரங்கள்ன்றாங்க, அவைகளே பிரமாணம் சொல்றாங்க. அதாவது வேதம் ஆகமும் இரண்டையும் ஓரளவு தழுவி தந்திரங்களை ஏற்றுக்கொள்கிறது அகப்புற சமயம். கடைசியா வர்றது அகச்சமயம். வேதம் ஆகமங்களை பிரமாணமாக கொண்டாலும் அவற்றின் உண்மை பொருளை மாறுபட கூறுகிறார்கள். கடைசியா வர சமயத்தார் வேதம் ஆகமும் இரண்டையும் பிரமாணங்களாக கொள்கிறார்கள், ஆனால் அவற்றின் உண்மை பொருளை மாறுபாடாக திரித்து கூறுகிறார்கள். அதுல என்ன உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து கொள்ளாமல் வேறு விதமாக கருத்தை சொல்கிறார்கள். கடைசியா வருவதுதான் சித்தாந்த சைவம். ஞாபகம் வச்சுங்க, சமயங்கள் எத்தனையும் கேட்டா 25ன்னு சொல்லணும். மொத்த சமயங்கள் எத்தனைன்னா 4024. நம்ம சித்தாந்த சைவம் ஒண்ணு, அதை சேர்த்து 25ன்னு சொல்லணும். சித்தாந்த சைவம் என்ன சொல்லுது? மேலே கூறப்பட்ட 24 சமயங்களில கூறப்பட்ட கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நம்முடைய வேத ஆகமங்களை மட்டும் பிரமாணங்களாக கொண்டு அந்த வேதத்தின் பொருளையும் ஆகமத்தின் பொருளையும் உள்ளவாறு உரைப்பது சித்தாந்த சைவம். அந்த 24 சமயங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதே சமயம் நம்முடைய வேதங்களையும் ஆகமங்களையும் பிரமாணமாக கொண்டு அவற்றின் உண்மை பொருளை உள்ளவாறு உணர்ந்து கொள்வது சித்தாந்த சைவம். சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு, அதற்கு மேல ஒன்றும் இல்லை. பல வகை ஆராய்ச்சி செய்து இதுதான் முடிந்த முடிவு என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோமே, அதுதான் சித்தாந்தம். அப்படி சித்தாந்தம் முடிந்த முடிவாக கொண்டு எதை சொல்லுதுன்னா பதி பசு பாசம் என்ற 3ஐத்தான் முடிவா சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம்? 24 மதங்கள் சொல்ல கருத்துக்களை உள்வாங்கி கொண்டோம், வேதம் ஆகமங்களை பிரமாண அந்த அதுக்குரிய உண்மை நூலாக கொள்கிறோம். இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வருகிறோம் கடைசியில. அதான் முடிந்த முடிவுன்றாங்க. சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு. அந்த முடிவு என்னவென்றால், உலகத்திலே 3 பொருள்கள் தான் இருக்கின்றன. அவை
பதி பசு பாசம். இந்த உலகமே மூன்றில் அடங்கி போகுது. பதி என்றால் இறைவன், அவர் ஒருவர் தான். பசு என்றால் உயிர் வர்க்கம். பசுன்னு சொன்னாலும் உயிர்கள்னு புரிந்து கொள்ளணும். பசு என்று சொன்னாலும் ஒருமையிலே சொன்னாலும் பன்மையா புரிந்து கொள்ளணும், உயிர்கள்னு புரிந்து கொள்ளணும். பாசம் என்றால் ஆணவம், கண்மம், மாயை. இது மூன்று தான் உலகத்தில் உள்ள முக்கியமான பொருள்கள். இந்த மூணு யாராலும் படைக்கப்படாதவை. இந்த மூன்று பொருளும் யாராலும் தோற்றுவிக்கப்படாதவை. அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இறைவன் யாராலும் தோற்றுவிக்கப்படாதவர், முடிஞ்சு போகுது. உயிர்களும் யாராலும் தோற்றுவிக்கப்படாதவைகள். அதே மாதிரி ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றும் யாராலும் தோற்றுவிக்கப்படாதவை, எப்பொழுதுமே இருக்கக்கூடியவை. ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங் சொல்றோமே, அது மாதிரி இந்த மூன்று பொருள் தான் முடிவான பொருள். இவை எப்பொழுதும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்றார். அடுத்த பாடல் மூன்றாவது பாடல். முன்னூல் சிறப்பு. முன்னூல்னா சிவஞான போதத்தை பெருமைப்படுத்துகிறார். முன்னூல் சிறப்புன்னா சிவஞான போதத்தை பெருமைப்படுத்துகிறார். முதல் நூல். முன்னூல்னா முதல் நூல். அதாவது சிவஞான போதத்துக்கு உரை வடிவிலே உள்ள, செய்யுள் வடிவிலே உள்ள ஒரு விரிவு இந்த சித்தியார். சிவஞான போதம் சுருக்கமாக உள்ளது. அதை அதே 12 சூத்திரங்களை கொண்டு 328 பாடல்களாக விரித்து கூறுகிறார் அருள் சிவம். ஆகவே இதற்கு முன்னூல் எதுன்னா சிவஞான போதம். ஆகவேதான் என்ன சொல்றாங்க, மறைஞான சம்பந்தர் ஒரு தரம் உமாபதி சிவத்துக்கிட்ட என்ன சொன்னாரா, அப்பா என்னை சித்தாந்த நூல் எழுத சொல்கிறார்கள், எனக்கு அந்த அளவுக்கு நூல் எழுத நேரம் இல்லை. ஆகவே நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், அதன்படி நீ செய்ய என்று ஒரு கட்டளை இட்டார். சரி சுவாமி, என்ன கட்டளையும் கேட்டார் உமாபதி சிவம். அப்பா, சிவஞான போதம் இருக்குது, அது உயர்வான நூல். ஆனா ரொம்ப சுருக்கமா இருக்கு, சூத்திரமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அறிவு உள்ளவர்கள் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். மிக மிக சுருங்கிய வார்த்தைகளிலே மிக பெரிய உண்மைகளை கொடுத்திருக்கிறார். எல்லோராலும் அது புரிந்து கொள்ளப்படாது. அடுத்தது சித்தியார் இருக்கே, அது வழிநூல். சிவஞான போதத்துக்குரிய வழிநூல். அது என்னன்னா ரொம்ப பெரிதா இருக்கு, 328 பாடல்களோடு இருக்கு, ரொம்ப விரிவா இருக்கு. சிவஞான போத கருத்துக்களை ரொம்ப ரொம்ப விரித்து பாடியிருக்கிறார் அருள்நிதி சிவம். 328 பாடல்களாக அருளி இருக்கிறார். அதுவும் ரொம்ப பெருசா இருக்கு. மக்களுக்கு அவ்வளவு பெரிய நூலை படிப்பதற்கு நேரம் இருக்காது. ஆகவே என்னுடைய அறிவுரைப்படி ஒரு நூல் திசை அது எப்படி இருக்கணும்னா, சிவஞான போதம் மாதிரி ரொம்ப சுருக்கமா இருக்கக்கூடாது, சிவஞான சித்தியார் போல ரொம்ப பெருசா விரிவாகவும் இருக்கக்கூடாது, நடுநிலையிலே. ஆனால் அந்த கருத்துக்களை முழுதும் உள்வாங்கி ஒரு நூல் செய்யுன்னு சொன்னாராம். அதுதான் சிவப்பிரகாசம். ஆகவே சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சித்தியார் வழிநூல், சிவப்பிரகாசம் சார்பு நூல். இந்த மூன்றுலே வர கருத்துக்கள் ஒரே கருத்துக்கள் தான். அது 12 சூத்திரங்களை பாடியிருக்கார். சித்தியார் 328 பாடல்ல பாடியிருக்கார். சிவப்பிரகாசம் 100 பாடல்ல எல்லா கருத்துக்களும் சுருக்கி பாடியிருக்கிறார். அந்த அப்படிப்பட்ட முன்னூலை முதல் நூலை அப்படி சிறப்ப சொல்றார். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினாலே தாழ் இணை தலைமையில் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணை மேவிவாள் மெய்கண்டான் நூல்
சென்னியில் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கல் உற்றாம். சிவஞான போதத்தை முதல் நூலாக கொண்டு நான் என்னுடைய நூலை செய்கிறேன்னு அந்த சிவஞான போதத்துக்கு ஒரு பெருமையை தருகிறார். அதாவது என்ன சொல்றார், தன் திருவடிகளை என் தலைமேல் வைத்து என்னை ஆட்கொண்டு அருளிய திருவெண்ணை நல்லூரில் வாழ்கின்ற மெய்கண்ட தேவர் அருளிய சிவஞான போதத்தை தலைமை நூலாக கொண்டு, சிரசின் மேல அந்த நூலை தலையில வைக்கிறது இல்லை, அந்த நூலை தலைமை நூலாக கொண்டு சைவ சித்தாந்தத்தின் மெய்ப்பொருளை உண்மையை கூறத் தொடங்குகிறேன்றார். அதாவது அருளிந்தி சிவம் என்ன சொல்றார், மெய்கண்டார் அவருடைய திருவடிகளை அருளிந்தி சிவத்தின் தலைமையில் வைத்து ஆட்கொண்டு விட்டார், சிஷியனாக ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் திருவெண்ணெய்நல்லூரில் வாழ்கின்றார் மெய்கண்ட தேவர். அவர் இயற்றிய சிவஞான போத நூலை சிறமேற்கொண்டுனா தலைமேல் வைத்துன்னு அர்த்தம் இல்லை, சிவஞான போத நூலை தலைமையில வைத்துன்னு அர்த்தம் இல்லை, தலைமை நூலாக கொண்டு, சிவஞான போதத்தை தலைமை நூலாக கொண்டு சைவ சித்தாந்தத்தின் மெய்ப்பொருள் உண்மைகளை கூறத் தொடங்குகிறேன்றார். தாழ் தலைனா தாடலைன்னு வரும், தாழ் பிளஸ் தலை என்பது தாடலை என்று வரும். அதாவது இறைவனது அல்லது குருவினது தாள்கள் நம்முடைய தலையிலே சூடிக்கொள்ளுவது அர்த்தம். தாழ் தலைன்னா தாழ் பிளஸ் தலை தாடலைன்னு வரும். தாள் என்றால் இறைவனுடைய அல்லது குருவனுடைய திருவடிகளை தன் தலைமையில் சூடிக்கொள்ளுது. பெருமானுடைய திருவடிகளை நம் தலைமையில் சூடிக்கொள்ளுது, குருவினுடைய திருவடிகள் நம் தலைமையில் சூடிக்கொள்ளுது. அப்போ அந்த சிவஞான போதத்துக்கு அவ்வளவு சிறப்பை சொல்றார். அடுத்ததாக 4வது பாடல். இந்நூலில் சொல்ல போகும் பொருளும் இதனை கேட்பவரும் கேட்பதால் உண்டாகும் பயனும். இந்த நூல்ல என்ன நான் சொல்ல போறேன், இது யார் கேட்க போகிறார்கள், இந்த நூலை கேட்பதால் உண்டாகும் பயன் என்ன, அது சொல்றேன்றார். பண்டை நல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழல் உற்றாம். இந்த நூலை யார் கேட்க போகிறார்கள், இந்த நூலை கேட்பதால என்ன அவர்களுக்கு புண்ணியம் என்றது சொல்றார். இதுல மனிதர்களே 3 வகை சொல்றார். மனிதர்களே 3 வகை என்றார். நம்ம உடனே விஞ்ஞானிகள் பிரளயாகர் சகல நினைச்சுக்காதீங்க, நம்ம சொல்றது வேற. உயிர் வர்க்கம் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என்று 3 வர்க்கம் இருக்கு. விஞ்ஞானகலர் ஒரே பிறவி, அவங்களுக்கு ஒரு பிறவி தான், அதிலே முக்தி அடைஞ்சிருவாங்க. பிரளயாகலர் ஒரு பிரளய கால எல்லையிலே பல பல பிறவிகளை எடுத்து ஏதோ ஒரு பிரளயத்திலே முக்தி அடைவார்கள். நம்மை போன்ற சகலர்கள் பல யுகங்களிலே பல பல பிறவிகளை எடுத்து பின் ஏதோ ஒரு பிறவிலே முக்தி அடைவார்கள். இதுதான் நம்ம சொல்ற விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என்ற உயிர் வர்க்கம். ஆனா இவர் சொல்ல போறது வேறங்க. 3 பேர் சொல்றார். சாமு சித்தர், வைநைகர், பிராகிருதர். இவர் சொல்றது 3 பேர் சொல்றார். சாமு சித்தர், சாமு சித்தர். 2வது வை ந ஈகர், வையன்னா நானா ஈனா கானா இற, வை நைகர், வை நைகர் 2வது வர்க்கம். 3வது வர்க்கம் பிராகிருதர். பிராகிருதர் 3 பேரை சொல்றார். இந்த 3 பேர்ல சாமு சித்தர் ரொம்ப உயர்வானவங்க. அவங்க முற்பிறவைகளிலே ஈட்டிய நல் தவத்தாலே இந்த பிறவியை எடுத்து இப்பிறவியிலே வீடு பேறு அடையும் தகுதி பெற்றோர். அவங்க சாமு சித்தர் என்பவர்கள் பலவிதமான சரியை கிரியை யோகங்களை செய்து போன பிறவிகளிலே அதன் பயனாக இது கடைசி பிறவி, அவங்களுக்கு மனித பிறவி எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல சைவ குடும்பத்திலே
இந்த பிறவில அவங்க வீடு அடைஞ்சிருவாங்க. ஆகவே அவங்களுக்கு இந்த நூல் தேவைப்படாது. ஏன்னா அவங்க முதல்ல பக்குவம் அடைந்து விட்டார்கள். போன பிறவிகளிலே சரியை கிரிய யோகத்தை செய்திருக்கிறார்கள். அதன் பயனாக வீடு பேறு அடையும் தகுதியை பெற்று விட்டார்கள். அந்த வீடு பேறு அடையும் தகுதி பெறுவதற்கு மனித பிறவி எடுத்தாதான் முடியும். ஆகவே இந்த பிறவில ஒரு நல்ல குடும்பத்திலே சைவ குடும்பத்திலே பிறந்திருக்காங்க. அவங்க இந்த பிறவில முக்தி அடைஞ்சிருவாங்க. ஆகவே அவங்களுக்கு இந்த நூல் தேவையில்லை. ஏன்னா அவங்க முதல்ல பக்குவம் அடைந்து விட்டார்கள். அடுத்தது வைநயிகர். வையன்னா நானா ஈனா கர் ஈனா வைநயிகர். இவங்க அருளாளை நூலை துணை கொண்டு வீடு பெற முயல்வோர். இவங்க என்ன பண்றாங்க, இப்பத்தான் இந்த மாதிரி நூல்களை படித்து அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இறைவன் திருவிடை அடைவதற்கு எப்படி என்ற வழியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவங்களுக்கு தான் அந்த நூலை செஞ்சிருக்கின்றார். இப்போ வைநயிகர்னா நம்மளை போன்றவர்கள் இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து இதில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து அதன்படி வாழ்ந்து நாம் அந்த முறையாக சரியை கிரிய யோகங்களை செய்து இறைவன் திருவடியை அடைவதற்காக முயன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் இந்த நூல் தேவை, அவங்களுக்கு தான் இந்த நூல் பயன்படும். ஏனென்றால் அவங்க இப்பதான் முயன்று கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு இந்த நூல் தேவை, அவங்களுக்கு தான் இதை செய்திருக்கிறேன்றார். சரிங்க, மூணாவது ஒருத்தர் இருக்கார பிராகிருதர். அவங்களுக்கு மக்களே இல்லட்ட. அவங்க எப்படிப்பட்டவங்களா, இந்த பூமியிலே பெண் இன்பமே பெரிது என்று மயங்கி இந்த பூமியில உழன்று கொண்டிருக்கிறார்களாம். அவங்களுக்கு இந்த நூலால எந்த புண்ணியம் இல்லட்ட. ஏனென்றால் ஒரு நூலை கற்பதற்கு உரிய தகுதி வேண்டும். ஒரு சிறந்த நூலை நாம் கற்க போகிறோம் என்றால் அதற்குரிய தகுதியோ பக்குவமோ நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வாழ்க்கையிலே பலவிதமாக கெட்ட பழக்கங்களை கொண்டு விட்டு ஒரு நல்ல நூலை கற்க போகக்கூடாது. ஆகவே பிராகிருதர் என்பவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பெண் இன்பமே பெரிது என்று மயங்கி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி நூலையெல்லாம் அவங்க மனதில் ஏறாது. ஏனென்றால் அவங்க போற வழியே வேறு. ஆகவே அவங்களுக்கு இந்த நூல் பயன்படாது. ஆகவே இந்த நூல் வழியாக இந்த நூலை கற்று முக்தி பெற விரும்பும் வைநயிகருக்கு தான் இந்த நூலை நான் சொல்றேன்றார். மனிதர்ல 3 வகை சொல்றார்: சாமுசித்தர், வைநயிகர், பிராகிருதர். சாமுசித்தர் என்பவர் பக்குவம் அடைந்து விட்டார்கள், எல்லாம் முடிந்து விட்டது, இந்த பிரிவு எடுத்து முக்தி அடைய போறாங்க. அவங்க போய் புதிதாக அதை கற்க வேண்டாம், அவங்க முதல்ல பக்குவம் அடைந்து விட்டார்கள். வைநயிகர் தான் நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். நம்மை போன்றவர்கள் இறைவன் திருவிடை அடைவதற்காக முயன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் நமக்குத்தான் பயன்படும். ஆகவே நான் இந்த நூலை செய்திருப்பது இப்படிப்பட்ட நடுத்தர மக்களுக்கு தான் செய்திருக்கிறேன். இந்த பிராகிருதர் என்பவர்கள் கெட்ட வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல நூல்கள் அவங்க மனசுல ஏறாது. ஆகவே அவங்களுக்கு நான் இந்த நூலை செய்யவில்லை என்று சொல்றார். ஆகவே ஒரு நூல், நல்ல நூலை படிப்பதற்கு அதுக்குரிய தகுதி நமக்கு வேண்டும். ஒரு இறைவன் நூலை படிக்கிறோம், இறை சம்பந்தமான நூலை படிக்கிறோம் என்றால் அந்த ஒழுக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி நல்ல நூல்களை நாம் போதனை செய்து விட்டு நான் தவறான வழியில் அங்கே போய் ஒரு குடிச்சு ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க, அது புண்ணியமே இல்லை. அங்கே என்ன நான் சொல்றேனோ அதுக்கு தகுந்தபடி நானும் வாழ வேண்டும். ஆகவேதான் 3 பேரை சொல்றார்: சாமுசித்தர், வைநயிகர், பிராகிருதர். சாமுசித்தர் என்பவர்கள் முன்னமேயே பக்குவம் அடைந்து விட்டார்கள். இப்போ அவங்களுக்கு கடைசி பிறவி, இந்த பிறவியில முக்தி அடைந்து விடுவார்கள், அவங்களுக்கு இந்த நூல் தேவைப்படாது. வைநயிகர் என்பவர்கள் தான் இறைவனை திருவடி அடைவதற்காக முயன்று கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு தான் இந்த நூல் பயன்படும். இதை அவங்க கற்றால், உணர்ந்தால் அவங்க மேன்மேலும் பக்குவம் அடைந்து இறைவன் திருவடி அடைவதற்கு சீக்கிரமாக அடைய முற்படுவார்கள். அவங்களுக்கு தான் அந்த நூல் தேவை. 3வது வர்க்கமான பிராகிருதர் எப்பொழுதும் தீய வழியிலே சென்று கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் எல்லாம் ஏறாது, புண்ணியமும் இல்லை. ஆகவே அவங்களுக்கு நான் சொல்லலன்ட்டேன். 5வது பாடல். அவையடக்கம். எப்பொழுதுமே புலவர்கள் தன்னை தாழ்த்து கொண்டுதான் பண்ணுவாங்க, அவையடக்கம் சொல்லுவாங்க. நம்மை பெரிய ஒரு புலவராக இருப்பார்,
ஆனாலும் அவர் பேசும்போது தன்னுடைய நிலையை ரொம்ப தாழ்த்தி கொள்வார். அதான் அவையடக்கன்றது. தகுதி இருக்கும், முழு தகுதி இருக்கும் அவருக்கு. இருந்தாலும் தன்னுடைய தகுதியெல்லாம் ஒரு குறைத்து மதிப்பிட்டு அவை அடக்கத்தோடு பேசுவார்கள். அதுதான் சொல்றேன். மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறுணாது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம் இன்று யான் இயம்பும் ஆசை நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே. அறிவதற்கு அரியதான இறைவனுடைய பெருமையை இப்போது நான் கூறப்போவது பெரியோர்கள் கேலி பண்ணுவாங்களாம். அதாவது அறிவதற்கு அரிதான பெருமானை அறிவதற்கு அறிய முடியாது. வாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அவனை அறிய முடியாது. பதி ஞானத்தால் தான் அவனை உணர முடியும். அப்படிப்பட்ட பெருமான் மறைகளாலும் அயனாலும் திருமாலாலும் மனத்தினாலும் வாக்கினாலும், மனத்தினால் என்றால் பசு ஞானம், வாக்கினால் என்றால் பாச ஞானம். ஞாபகம் வச்சுருங்க. மனம் வாக்குன்னு வந்தா மனத்தினால் அறிய முடியாது என்றால் பசு ஞானத்தாலே அறிய முடியாது. வாக்கினால் அறிய முடியாது என்றால் பாச ஞானத்தாலே அறிய முடியாது. மறைகளால்னா வேதங்களாலும், அயனாலும் பிரம்மாவாலும், திருமாலாலும், நம்முடைய பசு ஞானத்தாலும் மனத்தாலும், நமக்குள்ள பாச ஞானத்தாலும் வாக்காலும், குறைபாடு இல்லை அளவைகளாலும். பெருமான அளவைகளோடு அளக்க முடியாதான். அளவுகள் நிறைய இருக்கு. அந்த அளவுகளால் கூட பெருமானை அளக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமான் இத்தகையது என்ன அறிய உண்ணாத இறைவனது தாமரை மலர் போன்ற திருவடிகளை, அப்படிப்பட்ட பெருமை நிறைந்த பெருமானின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை இப்போது நான் கூறப்போவது, அந்த பெருமானை பற்றி நான் கூறப்போவது பெரியவங்களாம் பார்த்து கேலி செய்வாங்கன்ற. அதாவது இவர் ஒரு ஒப்பற்ற பெருமானுடைய பெருமைகளை சொல்ல போறார். அப்படிப்பட்ட பெருமான் எப்படின்னா, வேதங்களால் அவர் அறியப்படாதவர், பிரம்மாவால் அறியப்படாதவர், திருமாலால் அறியப்படாதவர், நம்முடைய பசு ஞானத்தால அறியப்படாதவர், மனத்தினால் நம்முடைய பாச ஞானத்தாலே அறியப்படாதவர், வாக்கினால் குறைபாடுல அளவைகளால் அவரை அறிய முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே உள்ள பெருமானுடைய திருவடியை பற்றி நான் கூறப்போவது பெரியவங்களாம் பார்த்து கேலி பேசுவார்களாம். என்னடா இவன் தான் போய் அதை சொல்றது, இவனுக்கு அந்த தகுதி எங்க இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு பெருமானை பற்றிய செய்திகளை கூறுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவன் போய் இந்த மாதிரி ஒரு நூலை செய்கிறானே என்று பெரியவங்களாம் கேலி பேசுவாங்க. ஏனென்றால் நான் சொல்ல போகும் நூல் அப்படிப்பட்ட நூல். யாரை பற்றி சொல்ல போகிறேன் என்றால், உலகத்தில் உள்ள உயர்ந்த பொருளை பற்றி நான் சொல்ல போறேன். அந்த பொருளுக்கு மேல உயர்ந்த பொருள் இல்லை, அதுக்கு சமமான பொருள் இல்லை. அதாவது நான் சொல்ல போற பொருள் உயர்ந்த பொருள், மிக மிக உயர்ந்த பொருள். அதற்கு சமமான பொருளும் இல்லை உலகத்தில். அதுக்கு சமம் அதுதான். அதுதான் இறைவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடிகளை பெருமைகளை நான் சொல்ல போறேன் இந்த நூல்ல. அதை பார்த்து பெரியவங்கெல்லாம் கேலி பேசுவாங்க அப்படின்ற. அம்மா நிறுத்திடலாமா, இன்னும் ஒரு பாட்டு போடுவாங்களா? என்னம்மா, 5 பாடல் முடிஞ்சு போச்சுங்க. 5 முடிஞ்சு மக்களுக்கு 1 மணி நேரம். அதான் 1 மணி நேரம் எடுத்தாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரும். அதான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5 பாடல் முடிச்சோம்னா மாதத்துக்கு 20 பாடல் வரும். ஒரு ஆண்டுல நம்ம 250, ஒரு 1.5 வருஷத்துல முடிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம ரொம்ப விரிவா போனோம்னா புத்தகம் இருக்கும், நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேன்னு சந்தேகம். ஏன்னா ரொம்ப விரிவா போனோம்னா அது ஒரு அந்த இறைவன் திருவுள்ள என்ன நமக்கு தெரியாது. ஆகவேதான் ஒரு நாளைக்கு ஒரு 5 பாடல் வச்சுக்கலாங்க. எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையா சொல்லி வரேன். அதாவது இதற்கு மேல எளிமையாக சொல்ல முடியாது என்ற ஒரு நிலையில சொல்லி வரேன். புரியலைன்னா நீங்க உடனே ஏதாவது கேட்டுடலாம். இந்த 5 பாடல் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுடலாம். அருமையான விளக்கங்க. ஆரம்பமே சிறப்பா இருந்தது.
அதாவது எங்களை மாதிரி இருக்கிற அடியார்களுக்கு எளிமைதாங்கய்யா. நீங்க சொல்லிக்கிட்டு எல்லாமே எளிமைதான். சொல்லுங்கம்மா. ரொம்ப முதல்ல காப்பு செயலை பத்தி அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த ஒரு கோட்டன் இரு செவியின் மும்மதத்தன் அப்படின்றதுக்கு அழகா ஒரு கோட்டன் அவங்க கொம்பு, இரு செவினும் இருக்காது, மும்மதங்களை குறிக்குது. அதாவது சரியே கிரியே இச்சைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 3 மதம் அப்படின்ற மாதிரி 4 வாய்னா 4 வாய், 5 கரத்தன்னா 5 கரம். யானைக்கு தொங்குகின்ற வாய், தொங்குகின்ற வாய், 4 வாயில. அப்புறம் 6 தரு கோட்டம். 6 தரு கோட்டம்னா கங்கை ஆறு, கோணல் பிரியம், கொன்றையம் மாடிய தாழ்ந்த சடையுடைய சிவபெருமானுடைய பெருமை அங்க சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது ஒரு வாரணத்தின் தாள்கள்னா என்னங்கய்யா? யானை திருவடிகள். அப்படிங்களா? தாள்கள். வாரணம்னா யானை, திருவடிகள். சரி சரி. ஒரு கோட்டு அன்போடு வணங்கி ஓவாதே, அதாவது அன்போடு எப்பவுமே நம்ம வணங்கி இடைவிடாது இரவு பகலோடு சிந்தித்து வழிபட்ட ஆணவ மனம் போயிடும் அப்படின்ற அந்த கருத்தை எடுத்து முதல் பாடல அழகா எடுத்து சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த புறச்சமயம், அந்த சமயத்தை பத்தி சொன்னார். 6 வகை சமயம் இருக்கு. அது 6 வகை சமயம் எப்படி வழிபாடு செய்தாங்க, புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகப்புறச்சமயம் சொல்லி 4 சமயத்தினுடைய பேரெல்லாம் அழகா எடுத்து கொடுத்தாரு ஐயா. எந்த தெய்வத்தை மூலமாக வழிபட்டாலும் அதற்கு அருள் கொடுப்பது சிவபெருமான் தான். மாதொருபாகனா தான் சிவபெருமான் எல்லா ஊர்களுக்கும் முக்தி தருவாரு. முக்தி கொடுப்பவர் சிவபெருமான் ஒருவரே. ஆண் மக்கள் சைவ சமய பிறப்படுத்தி தான் முக்தி அடைவார்கள் அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தாரு. ஆனா நமக்கு இப்ப இந்த பிறப்பு மனித பிறப்பு கொடுத்துருக்கிறான் பெருமான். இந்த பிறப்பு மூலியமா நம்ம என்ன முக்தி அடையணும், பெருமான் திருவடிகளை நம்ம தூக்கி வணங்கி வழிபாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த கருத்தை எடுத்து சொன்னாரு. அதுக்கப்புறம் அகப்புற சமயன்றதுக்கு அழகா எடுத்துக்கணும். புறப்புற சமயம் உலகாயுதம், பௌத்தம், யோகச்சாரன், சௌத்தி சாந்திகள், சவுத் சாந்திகள். 4வது அடுத்ததான் வைபாடிகன். அப்புறம் 6வது ஆறுகதன் அப்படின்னு சொல்லி ஆறுகதன் புறச்சமயத்தை பற்றி சொன்னார். 2வது புறச்சமயம் தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தார். புறச்சமயம் வைணவமா? வைணவம். அதுக்கப்புறம் அகப்புற சமயத்துக்கு அழகா எடுத்து கொடுத்தாரு. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், பைரமும், ஐக்கியவாத சமயம் சொல்லி அதுக்கு எடுத்து கொடுத்தீங்கய்யா. 4வது அந்த இது புறச்சமயத்துக்கு அகச்சமயம். அதுதாங்க எழுதுறது கொஞ்சம் இதாயிடுச்சுங்கய்யா. பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சொல்லுங்கய்யா. சிவசமவாத சைவம், பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், அதுக்கப்புறம் சிவசாங்கிராந்தவாத சைவம், அவிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். ஆமா, ஈஸ்வர அவிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். ஆமா, சைவ சமயத்துக்கு நெருக்கமான தத்துவங்களை கொண்டுள்ளதுன்றது அழகா எடுத்து கொடுத்தாரு. மற்ற புறப்புற சமயங்கள்லாம் ஆன்மா கடல் மட்டும் முக்தி நிலை குறித்து சைவ சித்தாந்த கொள்கின்ற முற்றிலும் மாறுபட்டு வேதாங்கம்னே ஆகம்னே ஏற்பதில்லை அப்படின்னு ஐயா எடுத்து அழகா கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் சொன்னாரு. அப்புறம் அது நம்மளுடைய சிவஞான போதும், சிவ சித்தியார் இதெல்லாம் எடுத்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்து முதல்ல அடுத்ததாக குரு வணக்கம். எப்படி நம்ம ஒரு இது ஆரம்பிச்சாலும் குரு வணக்கம் சொல்லிதான் நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி குரு வணக்கம் சொல்லி நம்ம எப்படின்னு குருவை எப்பயும் வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி இந்த பவத்துல நம்ம என்ன செய்யறோம், ஆணவத்திலே இந்த மாயில அடங்கி கிடக்கிறோம் இல்லையா? அந்த அழுந்தாத வண்ணம் எனக்கு பெருமானை எழுந்தருளி என் திருவடியை மேல சொல்லணும்னு சொல்லி மெய்கண்ட தெய்வனாவினார் எப்படி அருள்கிட்ட திவச்சிச்சு பெற்றாரோ அது விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சொல்லப்படும் பொருள் என்ன, கேட்பற உள்ள பையன் என்னன்னு சொல்லி அடுத்த பாடல்ல பண்டை நல் தவத்தால் தோன்றின்ற அந்த பாட்டுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அடுத்தது அவை அடக்கம்.
அவை அடக்கம் நல்லா சிறப்பா சொன்னார் ஐயா. இந்த 5 பாடல் இந்த வாரத்துல முடிச்சிருக்கிறாரு. இந்த பாடல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஐயா இருந்தா கேட்கலாம். ஐயா சொல்ற கருத்து எல்லாருக்கும் எளிமையா தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால ரொம்ப 5 பாடல் வாரம் நம்ம 5 பாடல் வச்சாலும் மாசம் 20 பாடல் முடிச்சிடலாம் அப்படின்றாரு ஐயா. இது குறிப்பா தான் சொல்லியிருக்காரு. இன்னும் பொழிப்புரை அதெல்லாம் போகல. தெளிவுரைனா நிறைய சொன்னா போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் சொல்லல. நமக்கு தகுந்த மாதிரி எளிமையா தான் சொல்லியிருக்கிறாரு ஐயா. அதனால இது தொடர்ச்சியா வர்றதுனால நம்ம அடுத்தடுத்து நம்ம கேட்கறதுனால, ஏன்னா நம்ம சிவஞான போதம் அடுத்தது படிக்க போறோம். இப்ப முன்னால உண்மை விளக்கம் படிச்சிருக்கோம், திருவயிறு படிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் படிக்கல. பசு வாசல ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஆன்மா எப்படி இதெல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறோம். எது நிலைத்த பொருள், என்ன நிலைத்த பொருள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த வகையில நம்ம அடுத்து கேட்கக்கூட நம்ம எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். எனக்கு புரியல, இது என்னம்மா அப்படின்லாம் கேட்காதீங்க. இன்னும் போக போக நம்ம கேட்க புரியும். எல்லாமே நமக்கு நல்லா எளிமையா புரியும். அந்த வகையில ஐயா சிவஞான சித்தியார்ல முதல்ல சுப பக்கம் தான் எடுத்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. திருடி வணக்கங்கய்யா. மிக அருமையான ஒரு எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. சிவா எது வழி நூல், எது எந்த நூல்னா கூட அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கய்யா. சிவா முருகாஷா. வாழ்த்து பாடல் பாடி பிடிச்சி எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லிட்டு போகலாம். சிவாயினம். நான் கொஞ்சம் எளிமையா தான் சொன்னேன். ஏன்னா எனக்கும் சில இடர்பாடுகள் வந்துருச்சு, கேட்க முடியல. ஐயா முன்ன வரைக்கும் கேட்டா அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் இடர்பாடு வந்துருது. அதனால கேட்கல. நானே ரெக்கார்ட்ல தான் கேட்கணும். நம்ம அம்மா போடுறதான் கேட்கணும். அது பின்னால கேட்டேன், முன்னாடியும் கேட்டேன். இது நடுவில் ஒரு போன் வந்துருச்சு. சிவாயினம. வான்முகில் வழாது பெய்க மடிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அருங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். யாருக்காவது சந்தேகமா இருந்தா உங்களுடைய கருத்தை கேட்கலாம். சாருமதி அம்மா ரெக்கார்டை நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க.